Exercise 3.19, question number 1. Find the order of the product matrix AB. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு ஆர்டர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஸோ இந்த ஏபினோட ஆர்டர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ இங்கே ப்ராடக்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆர்டர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா ரோ இன்டூ காலம், இப்படி தான் ஆர்டர் எழுதணும். ஸோ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x3 கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3x3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி, தட் இஸ் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனாக இருந்தால் கண்டிஷன் என்ன, ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும், இல்லை சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து 3x2 அப்படின்னு எடுத்துக்கலாம், பின்னோட மேட்ரிக்ஸ் வந்து 2x2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏனோட காலமும் பின்னுடைய ரோவும் இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் டிஃபைன், நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது மேட்ரிக்ஸில். ஸோ ஏனோட ஆர்டரும் ஏனோட காலமும் பின்னோட ரோவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகே, இப்போ சேமாக இருக்குது அப்படின்னா ஏபினோட ஆர்டர் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ஆர்டர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3x2 இருக்கணும், இந்த ரோவும் இந்த காலமும் இருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஏனோட காலம் பின்னோட ரோ ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது, இட் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி சம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ மல்டிபிள் என்னால் பண்ண முடியுது பிகாஸ் இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரோவும் இதனுடைய காலமும் இருக்கும். ஓகே, இதுவே எனக்கு ஆர்டர் ஆஃப் பிஏ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு மாறும். ஸோ பாருங்கள், பின்னோட ஆர்டர் இதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், 2x2. ஏனோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x2 அப்படின்னு இருக்குன்னா எனக்கு பிஏவோட ஆர்டர் வேணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இந்த பி என்ன மேட்ரிக்ஸ், இங்கே பிஏ தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். அப்போ இந்த பிஏனுடைய காலம் அதே மாதிரி ஏனுடைய ரோ இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருக்கா? ஸோ இங்கே நாட் சேம். அப்போ நாட் சேம்னா கண்டிப்பாக நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட், இல்லை நாட் டிஃபைன் அப்படின்னு போட்டலாம். therefore ஆர்டர் ஆஃப் பிஏ இஸ் நாட் டிஃபைன் சொல்லலாம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட்டு இருக்க மேட்ரிக்ஸும் செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோ ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுதான் நமக்கு பேசிக் ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x3 கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பியும் 3x3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ, செகண்ட் மேட்ரிக்ஸ் பி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம், அப்போ இது ரோ நமக்கு, இது காலமா. ஸோ அப்போ இந்த காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் சேமாக இருக்கணும். ஸோ பாருங்கள் நமக்கு இங்கே சேமாக இருக்கா? ஸோ சேமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஆர்டர் என்னவாக இருக்கும், ஏபினோட ஆர்டர் 3x3 இருக்கும். பேலன்ஸ் இந்த 3யும் இந்த 3யும். அடுத்த சம் பாருங்கள், இதனுடைய காலம் இது ரோ இது காலம். ஏனுடைய காலம் பார்த்திங்கன்னா 3, பினுடைய ரோ பார்த்திங்கன்னா 3, இது ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி நமக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4x2 இருக்கும். ஓகே, அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எனக்கு 4x2 கொடுத்துருக்காங்க, காலம் 2 இருக்குது. ஆர்டர் ஆஃப் பினுடைய ஆர்டர் 2x2 கொடுத்துருக்காங்க, ரோ 2 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி நமக்கு என்ன இருக்கும், 4x2 இருக்கும். அடுத்தது இந்த சம்மில் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏனோட காலம் 5, ஆர்டர் ஆஃப் பினோட ரோ 5, இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ஏபி நமக்கு 4x1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏனுடைய காலம் 1, ஆர்டர் ஆஃப் பினோட ரோ 1. ஸோ சேமாக இருக்குது, சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி பார்த்திங்கன்னா 1x3. ஓகே, இதே ஆன்சர் தான் நமக்கு, இந்த சம்மனுடைய ஆன்சர் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவே ஆன்சர் தான் நமக்கு ஆர்டர் ஆஃப் பிஏ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம ஒரு சப்டிவிஷன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ சம் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 3x3 கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் பி பார்த்திங்கன்னா 3x3 கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பிஏ வேணும், அப்போ பின்னோட ஆர்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஏனோட ஆர்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ இது பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ பிஏனோட ஆர்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3x3 தான் கிடைக்கும். ஓகே, இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால சேம் ஆன்சர் வருது. ஓகே, நான் செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் பின்னோட ஆர்டர், செகண்ட் சப்டிவிஷனில் ஆர்டர் ஆஃப் பி பார்த்திங்கன்னா 3x2. அதே செகண்ட் சப்டிவிஷனில் ஏனோட ஆர்டர் 4x3. இங்கே எனக்கு பிஏவோட ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய காலம், இதனுடைய ரோ ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக நாட் சேம். அப்போ இந்த இடத்துல ஆர்டர் வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஆர்டரும் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் we can say that it is not defined. ஸோ ஏபியோட ஆர்டரும் பிஏவோட ஆர்டரும் சேமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சேமாக இருக்காது. சில கேசஸில் சேமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.